போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் யூஎஸ்ஏ வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பிசி எக்ஸாமோட ஆன்சர் கீ 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற பிசி எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிளோட ஆன்சர் கீ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் எல்லாமே நம்மளோட வெப்சைட் அதிகமான.com அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் டிஎன் போலீஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இதுக்குள்ள பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அதே போல் தாலுக் எஸ்ஐ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிசி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதே போல் போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் அப்டேட் பண்ணியிருக்கோம். போலீஸ் எக்ஸாம் பற்றின முழு தகவல், அதே போல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், பிசிக்கான ஆன்லைன் கிளாஸ் பற்றிய தகவல், அதே போல் இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இது என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சீரியஸ். நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டி சீரியஸ் கொஸ்டின் பேப்பர். அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி சீரியஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீயோட பிடிஎஃப் ஃபைல் கீழே வந்து கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை மார்க் பண்ணிடுறது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர், பட் அஃபிஷியல் ஆன்சர் கீ இதுதான். சரிங்களா, ஃபைனல் ஆன்சர்ஸ் இதுதான். ஸோ கொஷின் பேப்பருக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொடுத்துக்கூடிய 80 வினாக்களுக்கும் என்ன சரியான ஆன்சர் அப்படின்ற தகவல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தனி வீடியோ பார்க்கலாம். அதே போல் வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், பிசி எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான தகவல்லாம் உங்களுக்கு வேணும், சரிங்களா, அந்த தகவல் எல்லாமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே அந்த பேஜில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். அதே போல் அது எல்லாமே தொகுத்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் பிசி எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் சேர இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லாகின் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான குழுமத்தின் சார்பாக பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நம்பர்கள் எங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் பற்றிய தகவல் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ போகிறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.